இப்ப கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், கட்டிட்டா கூட அதை வந்து என்ன செய்யணும் என்றால் மார்க்கத்தில் இடிக்கணும் இருக்குது. கட்டிட்டோம்னு சொன்னா ஒரு தெரியாத காலத்தில் கட்டிட்டாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்குது, புதுசு புதுசா தர்காக்கள்லாம் உண்டா இருக்கிறது. அனைத்து முஸ்லீம்களும் சேர்ந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த கடமை என்ன, அதாவது கலவரத்தை உண்டாக்கிட கூடாது. போய் அனைவரும் சேர்ந்து புரிந்து கொண்டு என்ன செய்யணும், அதை ரிமூவ் பண்ண. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்குள்ள இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலையெல்லாம் இருந்தது. அது அவங்க ரிமூவ் பண்ணல மக்காவில் இருந்த வரைக்கும். எப்ப ரிமூவ் பண்ணாங்க, அவங்க கையில் அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மக்காவில் வெற்றி வீரராக நுழையும் பொழுதுதான் அதுக்கு வெளியே போட்டாங்க. ஒன்னு ஆட்சி இருந்தா ரிமூவ் பண்ணணும், இல்ல எல்லாருமா சேர்ந்து தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதை வந்து அவங்க இது பண்ணிக்கிறேன் பிரச்சாரம் தான் பண்ணலாமே தவிர நீங்க கடப்பாளத்துக்கு போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி செய்யல. அந்த மாதிரி பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வென்றெடுக்காம நீங்க போய் இடிச்சீங்கன்னு சொன்னா அவங்க அதை பெருசா கட்டுவாங்க. நீங்க வந்து சின்னதை போய் இடிச்சுருவீங்களா, இடிச்சு விட்டீங்களா, இந்த பாரு இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுறது, அப்படித்தான் அது போய் நிற்கும். மக்களை ஃபர்ஸ்ட் திருத்த வேண்டும், இது தப்புங்கிறது புரிய வைக்கணும். மக்கள் என்ன செய்யணும், தர்கா கட்டுற மார்க்கத்தில் இல்ல, இது நபிகள் நாயகம் தடுத்தது அப்படிங்கறத கொள்கை அளவுல நம்ம புரிய வச்சோம்னு சொன்னா நம்ம ஒரு பாவத்தையில செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு காரியத்தை அவங்க மார்க்கத்தின் பேரால செய்யறமே அப்படின்னு விளங்கிக் கொள்வார்கள். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபுல் ஹய்யாஜ் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு படை தளபதியா இருக்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அலா அபாசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக என்னை அனுப்பினார்கள், அந்த வேலைக்கு உன்னை நான் அனுப்பட்டுமா கேட்கிறாங்க. தன்னுடைய தளபதிட்ட கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட வாழ்ந்த காலத்துல ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க, அந்த மாதிரி வேலை ஒன்று இப்ப கைவசம் இருக்குது, அதை உன்னை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சரிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுறாங்க, அல்லாஹ் ததா திம்சாலன் இல்லா தமஸ்தஹு வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, உயர்த்தப்பட்டிருக்கிற எந்த ஒரு கபரா இருந்தாலும் அதை வந்து நீ தரமட்டமாக்காமல் விடாத. இதுதான் எனக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் கொடுத்த டியூட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்க, எந்தெந்த கபர் ஒசரமா கட்டி இருக்கிறதோ அதை போய் இடிச்சிட்டு வா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்க. கவர்மெண்ட் இடிச்சிட்டு வான்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி என்ற முறையில் அவங்க ஆர்டர் போட்டால் செஞ்சு ஆகணும். அது மாதிரி இடிக்க சொல்லி கட்டளை இட்டார்கள் சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபுல் ஹய்யாஜ் என்று சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1609வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நூல்கள்லையும் இருக்கு. என்ன விளங்குது, கட்டுறது கூடாதுங்கிறது தடுத்துட்டாங்க. கட்டிட்டாலும் கபரை கட்டுனால, கபருக்கு மேல பில்டிங் கட்டுறது கூட இல்ல, கபரை கட்டுறது ஒரு சின்ன ஏரியா தான் போக போகுது, அது பெருசாக வழிபாட்டு தரமா ஆயிராது. பில்டிங்கை கட்டி தர்காவை கட்டினா தான் வழிபாடு வரும். இந்த கபரை கட்டினா கூட என்ன செய்யணுமா, அதை வந்து இல்லா சவைத்தஹு, அதை தரமட்டமாக்காமல் விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று முஸ்லிம்ல 1609வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எடுத்து சொன்னா உடனே நியாயப்படுத்திட்டு இருக்கிறது, ஹதீஸ் இருக்கத்தான் செய்கிறது, ஆனா அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. எந்த அர்த்தம் இல்லையா, இந்த சவ்வைத்தஹுன்னு வார்த்தை வருதுல, வலா வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தஹு, இந்த சவ்வைத்தங்கிற அரபி வார்த்தை வந்து பல அர்த்தம் உள்ள வார்த்தைங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சவ்வைத்தன்னா சீர்படுத்துதல். சவ்வைத்தன்னா அர்த்தம் எந்த ஒரு கபரையும் தரமட்டமாக்காதுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம், சீர்படுத்துன்னு அர்த்தம். அப்ப கபரை அழகா பினிஷ் பண்ணுங்க அப்படி அர்த்தம் செய்யறா. எப்படி செய்யணுமா, கபர் கட்டினா அந்த கபர் வந்து செய்யணுமா வலுவலுன்னு பினிஷிங்கா பாக்குறதுக்கு நல்லா இருக்கணுமே தவிர அதான் சீராக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, இல்லா சவ்வைத்தஹு என்று சொன்னார்கள். சவ்வா என்ற வார்த்தைக்கு வந்து சீராக்குதல் தான் அர்த்தம், அதனால இடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கு ஆதாரமாக சிலதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உதாரணமா வந்து அல்லாஹ் வந்து இந்த வானத்தை படைச்சேங்கிறான். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம ஸ்தவா இலா ஸமாயி ஃபஸவ்வாஹுன்ன சபா ஸமாவாத்தின். அல்லாஹ் வந்து இந்த வானங்களை வந்து 7 வானங்களாக சவ்வாங்கிற வார்த்தை இல்லா சவ்வைத்தஹுன்னு இருக்குல்ல, அதே வார்த்தையை எதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தினா, வானங்களை, அது வானங்களை ஒழுங்குபடுத்தினான்னு அர்த்தம் செய்யறதா, வானத்தை தரமட்டமாக்கணும்னு அர்த்தம் செய்வதா கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, இல்லா சவ்வைத்தஹுன்னு வருதுல இந்த கபர் விஷயத்துக்கு, இந்த கபர் விஷயத்துக்கு சவ்வைத்தன்னு வந்த உடனே அப்ப சவ்வைத்தங்கிற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம், வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும், அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் தான் அர்த்தம் கொடுக்கணும், இடிச்சு தரமட்டமாக்கணும்னு அர்த்தம் கொடுக்க கூடாது. அப்ப வானத்தை வந்து அல்லாஹ் இடிச்சு தரமட்டமாக்கிட்டானா, சவ்வாஹுன்ன சபா ஸமாவாத்தின் 7 வானங்களாக அவற்றை ஒழுங்குபடுத்தினான்.
7 வானங்களாக அவற்றை இடிச்சு தரமட்டமாக்கணும் அர்த்தம் வருமா? வராது. அப்ப சவ்வாவுக்கு இவர்கள் தப்பா அர்த்தம் செய்கிறார்கள். நம்மளை பார்த்து சவ்வாவுக்கு நம்ம என்ன செய்யறோமா, தப்பா அர்த்தம் செய்யறோம்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து இதை காட்டுவாங்க. அதே மாதிரி மனிதனை பற்றி பேசும் பொழுது ஃபைதா சவ்வைத்துஹு அல்லாஹ் சொல்றான், இந்த ஆதமை மண்ணிலிருந்து நான் படைக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபைதா சவ்வைத்துஹு அவரை நான் சீர்படுத்திய பொழுது வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி எனக்கு சொந்தமான ரூஹை அவருக்கு நான் ஊதும் பொழுது ஃபகவுலஹு சாஜிதீன் அவருக்கு சஜிதா செய்யுங்கள் பணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தினான்? ஃபைதா சவ்வைத்துஹு அவரை இடிச்சு தரமட்டமாக்குற அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தரமட்டமாக்கும் பொழுது நீங்க எல்லாம் பணியுங்கள் அர்த்தமா, அவரை சரிப்படுத்தும் போது அர்த்தமா? சரிப்படுத்தும் பொழுது மண்ணா இருந்தாலும் சரிப்படுத்துறது அர்த்தம். அப்படிங்கிற மாதிரியான உதாரணமா இந்த இது எங்க இருக்குன்னா 15:29, 32:9, 2:29 இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இல்லா சவ்வைத்தஹு வருதுல, எந்த ஒரு கபரையும் தரமட்டமாக்காமல் விடாது நம்ம அர்த்தம் செய்கிறோம். அவங்க அந்த சவ்வைத்துக்கு என்ன அர்த்தம் செய்வாங்கன்னா எந்த ஒரு கபரையும் சீர்படுத்தாம ஒழுங்குபடுத்தாம விடாத. அப்ப ஒழுங்கற்ற கபர்களை எல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்துங்க, நல்லா பூசி மெழுகி செலவுகள் எல்லாம் போட்டு அப்படி பண்ணுங்க, பாலிஷ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. இதுல என்ன அது பார்த்தா சரி மாதிரி தெரியும். குர்ஆன்ல இருந்து காட்டுறாங்கல்ல, சவ்வைத்தன்னு வருது, இப்ப சவ்வாஹுன்னு வருது, அங்க போய் இடிச்சு தரமட்டமாக்கணும் வருமா? வராதுங்க. இது எதனால அந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா ஒரு விஷயத்தை இந்த சவ்வாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் ஒழுங்குபடுத்துறது தான். ஒழுங்குபடுத்துறது நேரடியான அர்த்தம். இந்த ஒழுங்குபடுத்துறது என்பதை எதோட சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தம் மாறிவிடும். உதாரணமா ஒரு கிழிஞ்ச துணியை, ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சு, இதை ஒழுங்குபடுத்துக்கு என்ன அர்த்தம்? தைக்கிறேன்னு அர்த்தம். கிழிஞ்ச சட்டையை சுட்டி காட்டி இந்த சட்டை கிழிந்திருக்கிறது இதை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வா அப்படின்னு என்ன அர்த்தம்? தைக்கிறது தான் ஒழுங்குபடுத்துறது. அந்த இடத்துல அர்த்தம் என்னவா போகுது? தைக்கிறது ஒழுங்குபடுத்துறது ஆகுது. அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒழுங்குபடுத்துறது அர்த்தம், சந்தேகமே கிடையாது. ஆனால் எது எதுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிராது, மாறிக்கொள்ளும். இப்ப எதுக்கு வருது? உயரமா இருக்கிறத ஒழுங்குபடுத்துறதுனால பாயிண்ட் விட்டுறாங்க. அந்த ஒழுங்குபடுத்துறதை மட்டும் பாக்குறாங்களே தவிர அதுக்கு முந்தி பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஒலா கபரன் முஷ்ரிஃபன், உயரமா இருக்கிற எந்த ஒரு கபரையும் ஒழுங்குபடுத்துறது, சீர்படுத்துறது அர்த்தம். அந்த உயரத்தை காலி பண்றதுன்னு அர்த்தம். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வாசகம் என்ன? இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இதே மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. போன உடனே பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு இடம் வேணும்னு சொல்றாங்க. அப்ப பனு நஜ்ஜார்ங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருந்தது, அதை எனக்கு விலைக்கு தெரியலான்னு கேட்டாங்க. அந்த அனாதை சிறுவர்கள் என்னங்கிட்டாங்க, விலை வேணான்ட்டாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தி விலைக்கு தான் அதை வாங்கினாங்க. வாங்கி அது வெறுமனே காலி மனை, அந்த காலி மனையில பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி அந்த இது பண்றாங்க, தோண்டிக்கிட்டு ஒழுங்குபடுத்துவாங்கல்ல. அப்ப தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல என்னவெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா, அந்த காலி மனையில பேரிச்ச மரங்கள் அங்கங்க இருக்குது. காலி மனைனா என்ன இருக்கு? பேரிச்ச மரங்கள் அங்க ஒண்ணு பேரிச்ச மரங்கள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் ஆக்க முடியுமா? சஃபு நிக்கிறதுக்கு இறஞ்சலா இருக்கும். அந்த காலி மனையில வேற என்ன இருக்குன்னு கேட்டா சில குட்டி சுவர்கள் இருக்குது. குட்டி சுவர்னா என்ன? ஏற்கனவே கட்டிடங்கள் இருந்து இடிஞ்சு போய் அங்கிட்டு ஒரு சுவர் அங்கிட்டு ஒரு சுவரா இருக்கும், அதுக்கு பேர் குட்டி சுவர்னு பேரு. குட்டி சுவர்னு சொல்றாங்களே இல்ல, குட்டி சுவர்னா என்ன அர்த்தம்? அந்த சிதிலம் அடைஞ்ச கட்டிடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய சுவர்கள், வீணா போன கட்டிடத்துல எஞ்சி இருக்கிற சுவர்களுக்கு பேர் என்னது? குட்டி சுவர்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்ச மரங்களை எல்லாம் வெட்ட சொன்னார்கள். ஃபகுத்தியத் வெட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த குட்டிச்சவர்களை பார்த்து சீர்படுத்த சொன்னார்கள். ஃபசுவியத் அதை சுவியத்துன்னு போறது. குட்டிச்சவர்கள் இருந்தது, அதை என்ன பண்ண சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதை சரி செய்யன்னு சொன்னார்கள். ஃபசுவியத் அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. இப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த குட்டிச்சவர்கள் பூசி அழகா மொழிகி அப்படி உயரமா அப்படி வைக்கிறன்னு அர்த்தமா? தொழுறதுக்கு தகுந்த மாதிரி தலைவரத்திலே ஆக்குறன்னு அர்த்தமா? குட்டிச்சவரை பற்றி வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குட்டிச்சவரை ஒழுங்குபடுத்துங்க, குட்டிச்சவரை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்ன உடனே ஃபசுவியத் இதே வார்த்தை வருது. இந்த சவ்வாவுல உள்ளது சுவியத், இந்த சவ்வைத்த கொண்டு வருதுல, இந்த சவ்வாங்கிற சொல்லில் இருந்துதான் சவ்வா சுவியத்து சவ்வைத்த இந்த வார்த்தையெல்லாம் பிறக்கிறது. அப்ப மூலச்சொல் அதுதான் ஃபசுவியத். அப்ப அந்த குட்டிச்சவர்கள் எல்லாம் சுவியத் என்ன அர்த்தம்? அதுக்கு இவங்க சொன்ன அர்த்தம் என்ன? குட்டிச்சவருக்கு பெயிண்ட் அடிச்சு பூசி அப்படி வச்சா எப்படி சப்புனிக்கிறது? அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒழுங்குபடுத்த சொன்னாங்கன்னா இடிச்சு தந்தரையாக்கு மட்டமாக்கு சஃபு நிக்கிற மாதிரி ஆக்குன்னு அர்த்தமா? அல்ல குட்டிச்சவரை வச்சு ஒழுங்குபடுத்துங்கன்னு அர்த்தமா? குட்டிச்சவரை இல்லாம ஆக்கணும்.
குட்டிச்சவரை பற்றி அதை ஒழுங்குபடுத்து என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? குட்டிச்சவரை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். குட்டிச்சவரை வச்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்துன்னு அர்த்தம் வராது. குட்டிச்சவரை காலி பண்றதுதான் அதை ஒழுங்குபடுத்துறது. இப்போ சுவ்வியத்துங்கிற வார்த்தை இங்க வருது. புகாரியில 410, 1735, 3639 வருகிறது. அப்ப மஸ்ஜித் நபவியை கட்டும் பொழுது குட்டிச்சவர்கள் இருந்ததுனால அது பள்ளிவாசல் கட்ட உதவாது, அதை இடிச்சு தரமட்டமாக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரமட்டமாக்கப்பட்டது, அது சுவியத்தில் வருது. அப்ப உயரத்தை பற்றி பேசினால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரும்? கிழிஞ்சதை பற்றி பேசினால் தக்கிறது தான் ஒழுங்குபடுத்துறது. அதே மாதிரி உடைஞ்சதை பற்றி பேசினால் அதை ஒட்டுறது தான் ஒழுங்குபடுத்துறது. உயரமா இருக்கிறத பற்றி பேசினால் அந்த காலி பண்றது தான் அதில் செய்யற ஒழுங்குபடுத்துதல். அப்ப கபரை பற்றி ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது வலா கபரன் முஸ்லிமன், உயரமா இருக்கிற எந்த ஒரு கபரையும் இல்லா சவைத்தஹு, அதை ஒழுங்குபடுத்தாம விடாத, காலி பண்ணாம விடாத, தரமட்டமாக்காம விடாத என்றுதான் அதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. குகைக்குள்ள போனா அந்த குகையில் என்ன இருக்கு? கரடு முரடா இருக்கும். இங்க ஒரு கல் இருக்கும், அங்க ஒரு மண். படுக்கை எழுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல ரொம்ப டயர்டா போய் வந்திருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு சவ்வைத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகானன் பி யதைய யனாமு அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் குகைக்குள்ள போயிட்டோம். எதிரிகள் விரட்டிட்டு வர்றாங்க. பாதுகாப்புக்காக சவுர் குகைக்குள்ள நாங்க இணைஞ்சிட்டோம், நுழைந்து விட்டோம். நுழைஞ்சா ரசூலுல்லாஹ் படுக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை, மேடும் பள்ளவுமாக கல்லும் கரடுமாக இருந்தது. உடனே என் கையினால் அந்த இடத்தை சமநிலையில் ஆக்கி அதுல ரசூலுல்லாஹ் படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா வஸவைது லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்? அந்த கரடு முரடை எல்லாம் சரிப்படுத்தினேன். அப்படின்னா அந்த கரடு முரடை எல்லாம் அதை வச்சு அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல பூசி அதுக்கு மேல படுங்கன்னாங்களா? கரடு முரடை எல்லாம் காலி பண்ணாங்களா? ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். கரடு முரடை சரி பண்றதுன்னு அர்த்தம், அதை இல்லாம ஆக்கிறதுன்னு அர்த்தம். அதுங்கிற இது புகாரியில 3379, 3346 அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் தொழுகிறாரு, தொழுகும் போது கல்லு மண்ணுமா கிடக்கிறது கட்டாந்தரையில, அந்த கல்லு நெஞ்சு நெத்தில குத்தும். ரோட்ல தொழுகிறீங்கன்னு வைங்க, வெறும் தரையா சமமா இருந்தால் நெத்தில குத்தாது. இப்படி ஏத்திக்கிட்டு இறங்கிட்டு இருந்தா என்னவாக அது நெத்தில குத்தும், கையெல்லாம் வைக்க முடியாது. அப்ப அதை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அர் ரஜுலு யுஸவ்வி துராப ஹைது யஸ்ஜுது, சஜ்தா செய்யும் பொழுது அவன் சஜ்தா செய்யற அந்த மண்ணை சமமா ஆக்குறான, அது கூடுமா? நெத்தியை கொண்டு வைக்க போறோம், ஒரு கல் நீடிட்டு இருக்குது, அது தட்டி விட்டு சமமா ஆக்குறான, இதை செய்யலாமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, செஞ்சுக்கலாம், தொழுதுகிட்டு இருக்கும் போது அதை செய்யலாம், ஒரு தடவையில செஞ்சிருக்கு, ஒரு தட்டு தான், இப்படி இப்படின்னு சஜ்தா செய்யக்கூடாது. போய்கிட்டு இருக்கும் என்ன செய்யணும்? அது ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு சமம் ஒரு தட்டுல சமமாக்கிடணும், சமமாக்கி விட்டு நீ செய்து கொள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 851 வருது. இதுலயும் வருது யுஸவ்வி துராப, மண்ணை சமமாக்குறது, சமமட்டமாக்குனா அவன் நெத்தியில குத்தாது, அது செய்யலாமான்னா ஒரு வேளை செஞ்சுக்க. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறார்கள், அதுக்காக சொல்றோம். அப்ப நல்ல விளைஞர்னு உயரமா இருக்கிற கபரை இடிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் அர்த்தம் என்பதற்கு இது மாத்திரம் ஆதாரம் கிடையாது. இன்னும் ஏராளமான திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சுட்டு இந்த ஹதீஸுக்கு கீழே சொல்றாங்க, வல் அமலு அலா ஹாதா இந்த பாலி அஹ்லில் இல்மி யக்ரஹூன அன் யுர்ஃபஅல் கப்ரு ஃபௌகல் அர்லி. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் செய்வதில் அர்த்தத்தினால சென்று வருது, அர்த்தம் செய்யறது சரியாங்கிற திருமதி இமாம் மாதிரி ஒரு மொழி வல்லுநர் இவர்கள்னா திருமதி இமாம் என்ன சொல்றாங்க? அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை சொல்றாங்க. இதன் அடிப்படையில் பூமியை விட மேலே கபரை உயர்த்துவது கூடாது என்று அறிஞர்கள் முடிவு செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் சபைத்தோக்கு ஒழுங்குபடுத்துற அர்த்தமா இருந்தா அப்படி முடிவு எடுப்பாங்களா? அந்த அர்த்தம் இல்லாதனால இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு திருமதி இமாம். இது 970 இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல 4:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌமையிதின் யவத்துல்லதீன கஃபரு வஸவர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து. நிராகரிப்பவர்கள் கியாமத் நாள்ல சொல்வார்கள், தங்களை போட்டு இந்த பூமியை சமமாக்கி விட்டால் தேவலையே, உசுரோடு நிற்பாங்க. கொஸ்டின் கடுமையா இருக்கு, நம்மள இந்த பூமிக்குள்ள போட்டு தரமட்டமா ஆக்கிட்டாண்டா, காலி பண்ணிட்டாண்டா தேவலையே அப்படின்னு ஆசைப்படுவான். செத்துட்டா தேவலைன்னு ஆசைப்படுவான், செத்து இந்த மண்ணோட மண் ஆகிட்டா தேவலைன்னு ஆசைப்படுவான். அதுக்கு எல்லாம் பயன்படுத்துற வார்த்தை துசவ்வாங்கிற வார்த்தை. அப்ப இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுறாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது கபரை கட்டக்கூடாது, கட்டினா இடிக்கணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான தீர்ப்பு. ஒரு இறந்த அடக்கத்தலத்துக்கு மேலே கட்டடம் கட்டுறது மாதிரி
அந்த அடக்கத்தலத்தையே பூசுவது, அதையே ஒசத்தி கட்டுவது, அதற்கும் தடை இருக்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸ்ஸல் கப்ரு, கபரு பூசப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வ ஐ யுப்னா, கபரையே கட்டுறது இருக்குல்ல, கபருக்கு மேல பில்டிங் கட்டுறது வேற, கபரை கட்டுறது வேற, அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 1610வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு கபர்ல எந்த மண்ணை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு மேலே அதிகப்படுத்தக்கூடாது. தனியாக கட்டுறதுன்னு சொன்னால் வெளியே இருந்து சிமெண்ட் செங்கல் அதெல்லாம் வெளியே இருந்து தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் ஒரு கபர்ல இருந்து மண் எடுத்த மண்ணுக்கு மேலே வலா யுஸாது அலைஹி, அது மாதிரி கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பதும், கபருக்கு மேலே எந்த ஒரு பொருளை கொண்டு கட்டுவதற்கு தடை இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.